ஹாய் லீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட்ல கேட்கக்கூடிய மார்க் அப்படின்னா என்னன்றதை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். மார்க் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அதாவது ஆன்லைன் கோர்சஸ் இது மூலயமா நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இது ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதாவது நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுக்கு விருப்பமான கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கூட தருவாங்க. இந்த கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா, கர்சரா இடெக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கோர்சஸ் வந்து அப்பியர் ஆகும். அது மூலயமா நம்மளுக்கு என்ன வேணுமோ, அதாவது எந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம இது மூலயமா லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆன்லைன் ஆக்சசிபிலிட்டி. அதாவது நம்ம எங்க இருந்தாலும் என்ன இடத்துல இருந்தாலும் ஆன்லைன்ல வந்து நம்மளால ஆக்சசிபிள் வந்து பண்ண முடியும். அதாவது அந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த மூலயமா நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். செகண்ட் பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் பார்ட்டிசிபேஷன். அதாவது 1000 மில்லியன் பீப்புள்ஸ் கூட இதுல ஒரே டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரே டைம் கூட லேர்ன் பண்ணி படிக்கலாம். அதாவது வேர்ல்டு லெவலில் யாராக இருந்தாலும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் மூலயமா. தேர்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிவர்ஸ் கோர்ஸ் டாபிக். அதாவது ஃபைண்ட் எனி சப்ஜெக்ட். நம்மளுக்கு எந்த டாபிக் பற்றி எந்த சப்ஜெக்ட் பற்றி லேர்ன் பண்ணிக்கிறோம் விரும்புகிறோமோ அதை வந்து நம்மளால சர்ச் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, வேரியட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அதாவது நமக்கு வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் தருவாங்க அப்படின்னா, வீடியோஸ், ரீடிங், அதாவது பிடிஎஃப் தருவாங்க, கியூஸ் அட்டன் பண்ணிக்கலாம், இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது மற்றவங்க கூடயும் நம்மளால பேசிக்க முடியும், வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அது சம்மந்தமான வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியும், ரீடிங் வந்து பண்ண முடியும், பிடிஎஃப்ல இருந்து ரீடிங் பண்ணிக்கலாம், கியூசஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கூட கூட இன்டராக்டிவ் வந்து இது மூலமா பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். அதாவது நோ ஃபிக்ஸ்டு ஷெடியூல். இது நம்மளே படிச்சுக்கிறது, இதுக்குன்ட்டு ஒரு ஷெடியூல் கிடையாது. அதாவது நம்ம வந்து வேற வேலை பண்ணிட்டு கூட இதை வந்து சைட் பை சைடா இந்த கோர்ஸ் வந்து முடிக்க முடியும். ஒரு காலேஜ் போறோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் வரைக்கும் காலேஜ் போயிட்டு ஈவினிங்க்கு அப்புறம் கூட இது மாதிரி கோர்ஸ் அட்டன் பண்ணி நம்மளால சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்க முடியும். இது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்கில்ஸ் வந்து கத்துருப்போம். காலேஜ் போற மாதிரியும் இருக்கும், நம்ம ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். காமனா நிறைய கோர்ஸ்க்கு வந்து 4 to 12 வீக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியும். பாயிண்ட் குளோபல் ரீச். அதாவது நம்மளால டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட நம்மளால இன்ட்ராக்ட் பண்ணி படிக்க முடியும். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆர் பேட்சஸ். இந்த சர்டிஃபிகேட் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். 8th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹை ட்ராப் அவுட். அதாவது இதுல உள்ள பெரிய ட்ராப் அவுட் என்ன அப்படின்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே வந்து நின்றுடுறாங்க. இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு பெரிய ட்ராப் அவுட்டாக இருக்கு. இதெல்லாம் தான் மார்க் அப்படின்ற எஜுகேஷன் பிளாட்ஃபார்மோட ஃபீச்சர்ஸ். இந்த மார்க் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.